அழிகின்றது. யாரை அனுப்புவே, யாரை அனுப்புவே என்ற சத்தம் தொனிக்கின்றது. திறப்பிலின்று சுவரை அடைக்க தேவன் தேடும் மனிதன் எங்கே? திறப்பிலின்று சுவரை அடைக்க தேவன் தேடும் மனிதன் எங்கே? அன்பி சிந்த ஆளில்லை, கதறி ஜெபிக்க ஆளில்லை. அன்பி சிந்த ஆளில்லை, கதறி ஜெபிக்க ஆளில்லை.
ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால இந்த விசேஷித்த ஜெப நேரத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவ தயவு நம்மோடு கூட என்றும் இருப்பதாக. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். எழுப்புதலின் அக்கினி என்ற இந்த விசேஷித்த ஜெப நேரத்திலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வருடத்திலே இது ஒரு மூன்றாவது நிகழ்வாக, மூன்றாவது ஒரு முக்கியமான ஜெபமாக கர்த்தர் இதை மாற்றியிருக்கிறார். முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள் என்ற தொடரை ஒரு 21 நாட்கள் பார்த்தோம். அதன் பின்பு 52 நாட்கள் எழுந்து அரங்கத்துக்கு திரும்புவோம் வாருங்கள் என்ற தலைப்பிலே பார்த்தோம். இப்பொழுது எழுப்புதலின் அக்கினி என்ற தலைப்பிலே இந்த ஜெபத்தையும் வேத தியானத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்யும்படியாய் ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரை உதவி செய்த தெய்வம் இனிமேலும் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய கிருபையினாலே நம் ஒவ்வொருவரையும் அவர் தாங்கி நடத்தி இருக்கிறார். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது, எதையும் செய்ய முடியாது. அவருடைய கிருபை ஒன்றே நம்மை தாங்குகிறபடியினால் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, நீர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, நீர் உயர்த்தப்படுவீராக, எல்லாவற்றுக்கும் மேலா நீர் மகிமைப்படுவீராக. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீர் செய்த அற்புதங்களுக்காக, நீர் செய்த அதிசயங்களுக்காக, நீர் எங்கள் மீது காண்பித்த கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்துக்காக, உம்முடைய ஒவ்வொரு ஆண்டவரே செயல்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய திருக்கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர்களை நடத்துவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு ஆண்டவரை என்ன சித்தம் கொண்டீரோ அதை பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். முழு நிச்சயத்தோடு உம்முடைய வசனம் எங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராம். பிரைஸ் தி லார்ட். இந்த எழுப்புதலின் அக்கினி என்ற இந்த விசேஷித்த நாளில் நாங்கள் குறிப்பா அப்போஸ்தலர் நடவடிக்கையில இருந்து பார்க்கிறோம், புக் ஆஃப் ஆக்ட்ஸ்ல இருந்து பார்க்கிறோம். இது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக ஆண்டவர் அன்றைக்கு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தையினுடைய நிறைவேறுதலின் புஸ்தகம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை குறித்து நான் ஆரம்ப நிகழ்ச்சியிலே நான் அறிமுகப்படுத்தியிருந்தேன். இதை டாக்டர் லூக் என்ற பரிசுத்தவான் இவற்றை எழுதினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த காரியங்களை குறித்து நாம் பார்த்திருந்தோம். இப்பொழுது கூட இன்றைக்கு நாம் அதனுடைய தொடர்ச்சியாக 2ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ இவர்கள்
இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனா பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்க தலைவர்களும் கிரேக்கத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னவாய் முடியுமோ என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்க்கிறவர்களே, இந்த ஜெப நேரத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த குறிப்பிட்ட வேத பகுதி ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு காண்பிக்கிறது. அந்த பெந்தோகோஸ்து நாள், அதாவது இயேசு உயிரோடு எழுந்த பிறகு 50வது நாள், ரிசரக்ஷன் டேல இருந்து 50th டே தான் இந்த பெந்தோகோஸ்து நாள். அந்த 50வது நாளிலே அவர்கள் கர்த்தருடைய சீஷர்கள் மற்றும் அவருடைய தாயார் சுமார் 120 பேர் ஒரு மேல் வீட்டறையிலே எருசலேமிலே காத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே அந்த இடங்களுக்கு போவதற்கு தேவன் எனக்கு கடந்த ஆண்டுகளிலே உதவி செய்தார். அப்பொழுது அந்த இடத்துக்கு போன பொழுது உண்மையிலே அந்த இடத்தையும் அந்த சூழ்நிலையும் பார்க்கிற பொழுது பிரமிக்கத்தக்க சில காரியங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் சரித்திரத்தால் அழிய முடியாத நினைவாக அந்த பெந்தோகோஸ்து அந்த அனுபவம் நடந்த இடங்கள் உண்டு. எருசலேம் தேவாலயத்தில் இருந்து சற்று தொலைவிலே இருக்கக்கூடிய இந்த மேல் வீட்டு அறை, ஆனால் இயேசு சொன்னால் இந்த மேல் வீட்டிலே காத்திருங்கள். ஆகவே சீஷர்கள் அந்த மேல் வீட்டு அறையிலே போய் அவர்கள் காத்திருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். இயேசு பரம் ஏறினதில் இருந்து சுமார் 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். அப்படி அவர்கள் காத்திருக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த அனுபவம் அவர்கள் வாழ்க்கையில் இதுவரை காணாத ஒரு அனுபவமாக, ஒரு வாக்குத்தத்த நிறைவேறுதலாக இருந்தது. சுமார் 120 பேருடைய மனநிலையும் அப்ப எப்படி தெரியுமா இருந்திருக்கிறது? அவர்களை சுற்றி பயம், அவர்களை சுற்றி ஆபத்து. இயேசு மரித்த பிறகு இயேசுவுக்கு நடந்தது தங்களுக்கும் நடந்து விடுமோ என்ற ஒரு சூழ்நிலை, மரண அச்சுறுத்தல், அதிகாரங்களாலே பயமுறுத்தல். ஆகவே தங்களை வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, தங்களை தேவன் அழைத்த நோக்கத்தை காண்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, தாங்கள் யார் என்பதை காண்பிக்க முடியாத சூழ்நிலை, தங்களுடைய அழைப்பை காண்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படியாக அந்த 120 பேரும் அந்த மேல் வீட்டறையில் வேத வாக்கியங்களை தியானித்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எழுப்புதலின் அக்கினி தேவன் அனுப்புகிற அக்கினி. கடந்த நாட்களில் சொன்ன, நான் இதோ அக்கினியை போட வந்தேன். ஆண்டவர் அக்கினியை போட வந்தேன், அவருடைய அக்கினி. இந்த அக்கினி எதற்காக அவர் போட வந்தார்? அந்த அக்கினி ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது, அந்த பரலோக அக்கினி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது, அந்த மனிதன் ஒரு சேனையாக, ஒரு போர் வீரனாக, இயேசு கிறிஸ்துவினுடைய சேனையிலே நிற்கக்கூடிய ஒரு வீரனாக அவன் எழும்புகிறதை பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவை அறிந்திருக்கிற ஒரு அனுபவம் உண்டு. அநேகருக்கு அந்த அனுபவம் உண்டு. ஞானஸ்நானம் எடுத்த அனுபவம் உண்டு. பரிசுத்தாவியினுடைய அந்நிய பாசை வரங்களை பேசுகிற அனுபவம் உண்டு. சபையிலே ஆராதிக்கிற அனுபவங்கள் உண்டு. நல்ல கிரியைகள் செய்கிற அனுபவங்கள் உண்டு. அவைகள் எல்லாம் நல்ல காரியங்கள் தான். ஆனாலும்
தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அசைவை தேவன் இந்த நாட்களிலே கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதைத்தான் நாங்கள் எழுப்புதல் என்று பார்க்கிறோம். கடந்த நூற்றாண்டில் கூட அந்த எழுப்புதல் தீ அமெரிக்க தேசத்திலே, இங்கிலாந்து தேசத்திலே பற்றி பிடித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஆசிய நாடுகளிலே சுவிசேஷம் பரவுவதற்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கு ஆசிய நாடுகளிலே, குறிப்பாக இலங்கை, இந்திய போன்ற நாடுகளிலே, மற்ற நாடுகளிலே இன்றைக்கு மிஷனரிகள் வருவதற்கும் அந்த பணி நடப்பதற்கும் காரணம் இந்த எழுப்புதல் தீயினுடைய ஒரு தாக்கம்தான். அந்த ஆவியானவருடைய தாக்கம்தான் அவர்களை தேசங்களை கடந்து, தேசங்களை பிடிக்க அல்ல, தேசத்திலே அழிந்து போகிற அப்பாவி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, அவர்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி தங்கள் உயிரை கூட பணயம் வைத்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் அநேக ஊழியர்கள் மரித்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் நிமித்தம், ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம். இது நாம் அறிந்திருக்கிறபடி கடைசி காலம், நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, வினாடிகள் குறுகிக் கொண்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, நேரம் குறைந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒரு எழுப்புதலின் அக்கினி தேசங்களை பிடிக்க வேண்டும். உலகளாவிய ரீதியிலே தேவ அக்கினி இறங்க வேண்டும். ஒரு சாதாரணமான கொள்ளை நோய், ஒரு கொரோனா வைரஸ், ஒரு சாதாரண ஒரு வைரஸ் உலகம் முழுவதையும் ஒரே நேரத்தில் தாக்கம் செலுத்த முடியுமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைப்பாரானால், நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்வோமானால், தாகத்தோடு இருப்போமானால், ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று எல்லாரும் கேட்போம் என்றால், உலகம் முழுவதும் அசையத்தக்க ஒரு அக்னியை கர்த்தர் போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்துக்கு நம் ஆண்டவர் யார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். ராஜாக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அநியாயமாய் மரித்து போகிற இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவன் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இனிமேல் காலம் செல்லாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த பெந்தெக்கோஸ்து நாளிலே அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் என்ன செய்தார்கள்? ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். அந்த ஒரு மனம் இந்த அக்னிக்கு அவசியம். ஒரு மனமா ஜெபிக்கணும், ஒரு மனமாய் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். ஒரு மனமாய் ஜெபிக்கிற பொழுது அந்த ஒரு மனம் அந்த தேவ செயல்களுக்கு ஒரு உந்துதலாக மாறுகிறது. ஒரு மன குலைச்சல் இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய காரியங்களை கவனிக்க முடியாத ஒரு தன்மை ஏற்பட்டுவிடும். ஆகவேதான் ஒரு கூட்டம், ஒரு மனமுள்ள ஒரு கூட்டம், ஒரு ஐக்கியமுள்ள ஒரு கூட்டம், ஒரு பாரமுள்ள ஒரு கூட்டம் ஒன்றாக கூடி ஜெபிப்பார்கள். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் அந்த ஒரு மனதுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைகளுக்குள்ளே ஒரு மனம், குடும்பங்களுக்குள்ளே ஒரு மனம், ஒரு ஐக்கியத்தை தேவன் கொடுக்க வேண்டும். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல், அப்பொழுது அந்த சமயத்தில் ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அந்த சமயத்தில் அப்பொழுது அவர்கள் இருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பலத்த காற்று, அந்த அப்பொழுது என்றதை நான் வலியுறுத்த விரும்புகிற காரணம், ஒரு மனம் ஏற்பட்ட பொழுது, அப்பொழுது. அப்ப ஒரு மனம் ஏற்படுகிற இடத்திலே தேவன் காரியங்களை செய்வதற்கு தேவனால் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு மனதுக்காக நாங்கள் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டு ஆயத்தப்பட வேண்டும். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, ஒரு வானத்தில் ஒரு சத்தம், ஒரு காற்று வீசுகிற ஒரு சத்தம், ஒரு முழக்கம். உங்களுக்கு தெரியும், மின்னல் அடிச்சத்தான் முழக்கம் வரும். ஒரு மாற்றம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு மாற்றம் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அந்த காற்று
அந்த முழக்கம் ஏற்பட்ட நேரத்தில் அவர்கள் மேலே வந்து அமர்ந்தது. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள், இந்த நாவுகள் அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்குள்ள காணப்பட்டது. அந்த நாவிலே ஒரு அக்னியை பார்த்தார்கள். ஒரு நெருப்பு அவர்களை தொடுவது போல ஒரு உணர்வை பெற்றுக்கொண்டார்கள். கடந்த நாட்களில் 52 நாட்கள் நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அந்த கடைசி 3 நாள், அதாவது 49 நாள் 7 வாரமாய் ஜெபித்த பிறகு 50, 51, 53க்காக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அந்த கடைசி நாள் ஜெபத்திலே தேவ மகிமை பலமாய் இறங்கினது. அந்த தேவ மகிமை இறங்கின அந்த சமயத்திலே சபையிலே அநேகர் தேவ தொடுதலை பெற்றுக் கொண்டார்கள். சிலர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவர்களுக்குள்ளே ஒரு அக்னிமயமான நாவு வெளிப்பட்டது. அந்த அனுபவத்தை சாட்சியாக சொன்னதை கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ வல்லமையை யாரும் அடக்க முடியாது. தேவனுடைய வல்லமை இறங்குகிற பொழுது அந்த இடம் முழுவதையும் அதை அசைக்கிறதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அக்னி வரும்போது அது உணரத்தக்கதாக, அது மற்றவர்களாலே சொல்லத்தக்கதாக இந்த எழுப்புதலில் அக்னி காணப்படும். ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு அனுபவம் அல்ல, ஒரு உணர்வு அல்ல. இது அதை பெறுகிற பொழுது அதனுடைய தொடுகையை, தேவனால் தொடப்படுகிறதை அவர்களால் நிச்சயம் சொல்ல முடியும். இதை பார்க்கிறவர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த எழுப்புதலின் அக்கினியை வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்பும் என்று சொல்லி கேட்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்துக்கு நாம் ஆறுதலை கொடுக்க வேண்டுமானால், இந்த உலகத்துக்கு நாம் நம்பிக்கை கொடுக்க வேண்டுமானால், தேவனாலே நமக்கு ஒரு தொடுகை அவசியமாய் இருக்கிறது. அவர்கள் மேல் வந்து அந்த அக்கினி அமர்ந்தது. 4வது வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். அவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரம், ஆவியானவர் வந்து அமர்ந்தார். அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். நான் சொன்ன இந்த நிரப்பப்படுகிற அனுபவம் தான் ஆவியினாலே, அக்னியினாலே ஞான ஸ்நானம் பெறப்படுகிற அனுபவம். அப்ப அந்த நிரப்பப்படுகிற பொழுது அவர்களுக்குள்ளே தேவன் தன்னுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற அந்த பாத்திரத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே ஆண்டவர் கொடுத்த வரத்தின்படியே, அப்பொழுது ஆவியானவர் வரும்போது வரங்களுக்குரிய காரியங்கள் ஆரம்பித்து விடுகிறது. தீர்க்க தரிசன வரமாய் இருக்கலாம், சுகமளிக்கிற வரமாய் இருக்கலாம், பகுத்தறிகிற வரமாய் இருக்கலாம், சொப்பனங்களை காணுகிற வரமாய் இருக்கலாம். ஆண்டவருடைய காரியங்கள், வெளிப்படத்தக்க காரியங்கள் அங்கே உண்டாகிறதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் நாம் ஆவியானவரை இந்த நாட்களில் அதிகமாய் சபைகள் வாஞ்சிக்க வேண்டும். சபைகளுக்கு அவைகள் ஆவியானுடைய தொடுகை தேவை. இந்த கடைசி காலத்தினுடைய எழுப்புதலை கொண்டு வர வேண்டுமானால் ஆவியானவர் பலமாய் இறங்க வேண்டும். 5வது வசனம், வானத்தில் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் அந்த நாள்ல வந்திருந்தாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது, அந்த சத்தம் உண்டான போது இந்த ஜனங்கள் 120 பேரும் ஆவியானவர் கொடுத்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே துதிக்க தொடங்கின போது, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து
எல்லா பூமியில இருந்த அன்னைக்கு இருந்த தேசத்தார்ல வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள், தேவ பக்தியுள்ள யூதர்கள் அதை கேட்டார்கள். இந்த சத்தத்தை கேட்டவர்கள் யார் என்றால், ஆண்டவரை இயேசுவை மறுதலித்த கூட்டம். இயேசு வேண்டாம் என்று சொன்ன ஒரு யூத கூட்டத்தின் நடுவில் இந்த சத்தம் எழும்புகிறது. பல பாஷைகள் பேசுகிற ஒரு சத்தம் எழும்புகிறது. அந்த சத்தத்தை கேட்க அங்கே ஒரு கூட்டம் இருந்தார்கள். என்ன, அது பெந்தெகோஸ்து நாள் என்றபடியால் அன்றைக்கு அந்த பண்டிகைக்காக அவர்கள் எருசலேமிலே கூடி வந்தார்கள். அத்தனை பேரும் பக்தி உள்ளவர்கள், பல தேசங்களிலிருந்து வந்தவர்கள், பல தேசங்களிலிருந்து பக்தி உள்ள ஜனங்கள். நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட நாளை ஏன் தெரிந்து கொண்டார் என்பதை பார்க்கிற பொழுது, இந்த அனுபவம் பூமி எங்கும் போக வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார். இந்த எழுப்புதலுடைய தாக்கம் சந்து பொந்தெல்லாம் ஏற்படும். தேசத்தின் கடையாந்திரம் வரைக்கும், பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் போகக்கூடிய ஒன்றுதான் இந்த எழுப்புதலின் தாக்கம். ஒரு காட்டுத்தீயை பற்றி கடந்த நாட்களில் சொன்னேன். ஒரு காட்டுத்தீயை போல தேவனுடைய அக்னி ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது, அந்த ஒரு அக்னியை சுமக்கிற மனிதன் அவன் பற்ற போகிறவனெல்லாம் அந்த அக்னி பற்றி பிடிக்கிறதா இருக்கிறது. அங்கே வந்தவர்கள் பல தேசத்திலிருந்து வந்திருந்தார்கள். 6வது வசனம், அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். வந்திருந்தவர்கள், உதாரணத்துக்கு அந்த எருசலேமுக்கு ஒருவேளை இந்தியாவிலிருந்து அந்த நாட்களில் இருந்து யூதர்கள் வந்திருந்தார் என்றால், எஸ்தருடைய காலத்திலே இந்து தேசம் வரை அந்த ராஜ்யம் பரவி இருந்தது. சுமார் 127 நாடுகள். இந்த சம்பவங்கள் நடக்க முதல் சுமார் 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் முழுவதும் யூதர்கள் சிதறப்பட்டார்கள். சிதறப்பட்டு வாழ்ந்த காலத்தினாலே எல்லா நாடுகளில் இருக்கும் போது நாம் அந்தந்த நாடு மொழிகளை கற்றுக்கொள்வோம். உதாரணத்துக்கு நீங்கள் பிரான்சிலே போயிருந்தீங்கன்னா பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எந்த தேசத்துக்கு போகிறீர்களோ அந்த மொழியை அங்கே பிறக்கிற நம்முடைய பிள்ளைகள், நாம் தமிழர்களாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் அந்த மொழியை கற்றுக்கொள்வார்கள். நமக்கு கொஞ்சம் கடினமா இருந்தாலும் நம்முடைய சந்ததி அதை இலகுவாக ஸ்கூலுக்கு போகும்போது பழகும் போது அவங்களுடைய நண்பர்கள் மூலமா கற்றுக்கொள்வது இலகு. அதே போல அன்றைக்கு பரவி இருந்த யூதர்கள், உலகம் முழுவதும் பரவி இருந்த யூதர்கள் அந்தந்த நாட்டு பாஷைகளையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். நல்லா கவனியுங்க. ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மொழியை கற்றுக்கொள்வது சாதாரண விஷயம் கிடையாது. ஆங்கில அறிவை நாம வளர்த்துக் கொள்ளணும்னா அது இலகு கிடையாது. அதுல ஃப்ளூவன்சியா கற்றுக்கொண்டு சின்ன வயசுல இருந்து கற்றவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சரளமாய் பேசுவார்கள். எந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம அந்த ப்ரொனவுன்சியேஷன்ல இருந்து எல்லாமே கரெக்டா பண்ணுவாங்க, உச்சரிப்பு. அந்த குறிப்பா அந்த கலாச்சாரத்தில் இருக்கும்போது அந்த மொழியிலே பிள்ளைகள் வளர்ந்துடுவார்கள். ஆனால் அந்த மொழிக்கு தொடர்பில்லாத ஒருத்தர் அந்த மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது அது காலம் செல்லும். ஆனால் அந்த மொழியை கற்றுக்கொள்ள கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சிலருக்கு சில கிருபைகள் உண்டு. பல மொழிகளை பேசுகிற ஆற்றல் சில மனிதர்களுக்கு உண்டு. ஆனால் எல்லாருக்கும் அல்ல. சிலர் 5 மொழி 6 மொழி 10 மொழி என்று பேசுவார்கள். நம்ம யோசிப்போம் எப்படி இது சாத்தியம் என்று. அது அவர்களுக்கு அப்படி ஒரு கிஃப்ட் இருக்குது, திறமை இருக்குது. இப்ப இந்த எழுப்புதல், இந்த அந்நிய பாஷை பேசுகிறார்கள். ஒரு பெரிய சத்தம், ஒவ்வொருவரும் பேசுகிற
ஒவ்வொருவரும் அவரவர் பேசுகிறார்கள். இப்ப அந்த 120 பேர்ல பேதுரு ஒருவேளை ஒரு பாஷையில பேசி இருக்கலாம், இன்னொருத்தர் இன்னொரு பாஷையில பேசி இருக்கலாம், இன்னொருத்தர் இன்னொரு மொழியை, அன்றைக்கு இருந்த மொழிகளிலே ஒரு மொழியை பேசியிருக்கலாம், ஒருவர் அராமிக்கை பேசியிருக்கலாம், ஒருவர் ஹீப்ரு எபிரேய பாஷையை பேசியிருக்கலாம், இன்னொருத்தர் தமிழை பேசியிருக்கலாம், இன்னொருத்தர் அந்த நாட்களிலே இருந்த மொழிகளை பேசியிருக்கலாம். இப்படி ஒவ்வொருவரும் பேசுகிற மொழியை அங்கே இருந்த பல தேசத்திலிருந்து வந்த யூத மக்கள், அவ்வளவு பேரும் யூதர்கள் தான், அவர்கள் இந்த சத்தத்தை கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறாங்கன்னா, எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சத்தம் உண்டான பொழுது, எந்த சத்தம்? எல்லாரும் பேசுற அந்த சத்தம், ஆவியானவர் இறங்கின பொழுது ஒரே இடத்திலிருந்து பல மொழிகள் புறப்படுகிறது. ஒரே இடத்திலிருந்து பல மொழியின் சத்தம் பிறக்கிறது. ஒரு இடத்திலிருந்து பல மொழிகள் உருவாகிறது. கவனமாய் கேளுங்கள். ஒரு இடத்திலிருந்து பல மொழிகள். ஆனால் இந்த பல மொழி பேசினாக்கள் யாருண்டா? அவ்வளவு பெரும் கலிலேயர், அவ்வளவு பெரும் யூதர்கள். அந்த 120 பேரும் அந்த கலிலேயர் என்று சொல்லுகிற பொழுது கல்வி அறிவு குறைந்தவர்கள். அந்த காலத்திலே யூத அந்த எருசலேமிலே போனீர்கள், இஸ்ரவேல் போனீர்கள் என்றால், கலிலேயா வடக்கு தேசம் பக்கமாக இருக்கிறது. அங்கே அவர்களுடைய கல்வி அறிவு குறைவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த காலத்தில் அவர்களாலே மற்றவர்களைப் போல அறிவுள்ளவர்களாய் இல்லாத ஒரு சமுதாயமாக யூத சமுதாயத்துக்குள் அவர்கள் காணப்பட்டாலும், அந்த கலிலேயர்கள் பல பாஷைகளை திடீரென்று ஒரே நேரத்திலே ஒரு அறையில் இருந்து பேசுவது அந்த இடத்திலே வந்திருந்த, பூமி எங்கும் இருந்து வந்திருந்த யூதர்களுக்கு பிரமிக்கத்தக்க ஒரு செய்தியாக இருந்தது. அதுதான் அந்த பரிசுத்தாவியினுடைய வருகையினுடைய அடையாளம். இன்னைக்கு அந்நிய பாஷை நாம் பேசுகிறோம். அந்நிய பாஷை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தோடு பேசுகிறோம். அது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு ரகசிய பாஷை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ரகசிய பாஷை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த அந்நிய பாஷை என்பது ரகசிய பாஷை மட்டுமல்ல. இப்ப எனக்கு உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான் எடுத்தீங்கன்னா, எனக்கு ஆப்கானிஸ்தான்ல பேசுற மொழி எனக்கு தெரியாது. ஒருவேளை உருது பேசலாம். ஆனால் அவர்கள் பேசுகிற மொழி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு முறை ஜெபிக்கும் பொழுது திடீரென்று அந்த பாஷையில் ஜெபிக்கிறேன் என்றால், அது என்னை பொறுத்தவரை எனக்கு அறியாத பாஷை தான். அவர்களை பொறுத்தவரையில் அது அறிந்த பாஷை, என்னை பொறுத்தவரை அது எனக்கு அறியாத பாஷை. அந்நிய பாஷை நாம் அறியாத ஒரு பாஷை தான். அதனால் அதை ரொம்ப நினைத்து குழம்ப வேண்டாம். கர்த்தர் ஒரு பாஷை கொடுக்கிறார் என்றால் அது ரகசியம், தேவனுக்கு அடுத்த பாஷை. பிற்காலத்தில் நாம் அதை குறித்து பார்ப்போம். இப்பொழுது இந்த இடத்துல குறிப்பிட்ட நாளில் நடந்தது பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். ஆனால் பேசப்பட்ட அத்தனை பாஷைகளும் அங்கிருந்து வந்த யூத மக்கள், அவர்களை சாராத யூத மக்கள், அவர்களுக்கு அவங்க பாஷையில பேசுகிறது போல காணப்பட்டது. அதாவது சொல்றாங்க 6வது வருஷம், அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினால் கலக்கம் பயந்து போயிட்டாங்க. இவ என்ன பேசுனாங்க அவங்க என்றது அடுத்த கேள்வி. 7வது வசனம், எல்லாரும் ஒருமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா? அப்ப அந்த 120 பேரும் பேசுகிறதை கண்ணால பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தெரியுது ஒரு கூட்டம் இங்கே ஒரு வித்தியாசமான பாஷையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேசுகிற இந்த பாஷை இவர்கள் எல்லாரையும் பார்க்கிற பொழுது இவர்களுடைய ஒரிஜினல் அந்த நேட்டிவ்
அவர்கள் எந்த இடத்துக்குரியவர்கள் என்றால் கலிலேயா பகுதியை சார்ந்தவர்கள் இஸ்ரவேலிலே என்று அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கு காரணம், படிப்பறிவில்லாதவர்கள், ஞானமில்லாதவர்கள் எப்படி இப்படி பேச முடியும்? எப்படி இவர்கள் எங்கேயோ இருக்கிற ஒரு தூர தேசத்தில் இருக்கிற ஒரு மொழியை இவர்களாலே பேச முடியும்? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே, அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? சொல்லுங்க, இதெப்படி? கலிலேயர் அல்லவா முதல் கேள்வி. அல்லேலூயா. இரண்டாவது, இது எப்படி? சொல்லுங்க, இது எப்படி? கலிலேயர் அல்லவா? இது எப்படி? எப்படிங்க இது சாத்தியம்? கேள்வி வருது. இந்த சத்தம் வர கேள்வி வருது. ஆமென், ஆமென். எல்லாம் கவனமா கேளுங்க. இது எப்படி? ஆண்டவர் இது எப்படி சாத்தியம்னு அந்த ஜனங்க கேள்வி கேட்கிற மாதிரி வச்சார். 9வது வசனம், பார்த்தர், மேதர், எலாமித்தரும், மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, ஆசியானா இந்தியா, இலங்கை எல்லாம் அடங்கிட்டு, பிலிப்பைன்ஸ் அடங்கிட்டு, இந்தோனேஷியா, அந்த நாடுகள் எல்லாம் அடங்கிட்டு, ஆசியா கண்டம், யூதேயா, கப்பதோக்கியா, மெசொப்பொத்தேமியா, எலாமித்தியா, பார்த்தர், இப்படி எங்கெல்லாம் மக்கள் இருந்தார்களோ அத்தனை பேர் அங்க இருக்காங்க. அத்தனை பேரும் இந்த வார்த்தையை கேட்கிறாங்க. அவங்க பாஷையில. அங்க இருந்த 120 யூதர்களும் பேசுறாங்க. பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தாலும் சுரேனா பட்டணத்தாலும் ஒரு பெரிய பெரிய லிஸ்ட். யூதா ரோமாபுரியரும், அங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியர், ரோமண்ட இத்தாலியிலிருந்து போனவர்கள், யூதரும் யூத மார்க்கெடுத்து அமைந்தவர்களும், கிரேக்கத்தாரும், அரபியரும், அரபு தேசத்திலிருந்து போனவர்கள், நம்முடைய பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அவங்க மொழியில தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம். என்ன பேசுறான்னு தெரியாது. ஆனா அவங்க பேசுனது என்ன? ஒரே வார்த்தையில அடக்கிட்டாங்க, தேவனுடைய மகத்துவங்கள். அப்ப தேவனுடைய மகத்துவங்களை பேசுவதற்கு ஆண்டவர் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். அவர்களை அறியாமலே அந்த அக்னிமயமான நாவு வந்த பொழுது, ஒரு வல்லமை வந்த பொழுது, தேவனை புகழ்ந்து அவருடைய மகத்துவங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல் எல்லாவற்றையும் அவர்கள் விபரிக்கிறார்கள். வந்த ஒவ்வொரு மேத்தியர் கேட்கிறாரு, அல்லேலூயா. அங்கே பொம்பியில இருந்து வந்தவர் கேட்கிறாங்க, பார்த்தர் கேட்கிறாங்க, மேதர் கேட்கிறாங்க, எலாமித்தியர் கேட்க, மெசொப்பொத்தேமியா, யூதேயா, பொந்து, ஆசியால இருந்து வந்தவர்கள் எல்லாரும் கேட்கிறாங்க. எங்க பாஷையில கர்த்தரை உயர்த்துகிற ஒரு சத்தத்தை இந்த இடத்திலே ஒரு பாஷை பேசக்கூடிய அந்த கலிலேயர் நடுவிலிருந்து இந்த சத்தம் வருகிறது என்று பிரமித்து பார்க்கிறார்கள். அதுதான் எழுப்புதலின் அக்கினி. இந்த எழுப்புதலின் அக்கினி வரும் பொழுது கர்த்தர் நாவை எதற்காக தொடுகிறார் என்றால், இந்த நாவை கர்த்தர் தனக்கென்று பயன்படுத்த, இந்த நாவை கர்த்தருடைய நாமத்தை புகழும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து பாடும்படியாக கர்த்தர் இந்த நாவிலே ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் எழுப்புதலின் அக்கினி. பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ரதலதுரம ஷியந்தலதுரபு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரவருக்கு கர்த்தர் அருளின வரத்தின்படியே சிலருக்கு சில பாஷைகளை கொடுப்பார், சிலருக்கு வேறு சில பாஷைகளை கொடுப்பார். அப்படி கர்த்தருடைய நோக்கம் எல்லாம் கர்த்தரை புகழுகிறது. ஹல்லேலூயா. அறிவுக்கு லாங்குவேஜை கற்றுக் கொடுப்பது அல்ல. அது நிறைய பேர் அறிவுக்கு படிச்சிருக்காங்க, அதை குறிக்கவில்லை. இந்த அறிவு, இந்த லாங்குவேஜ்
gift, இந்த வாக்கின் வல்லமை கர்த்தர் கொடுப்பு காரணம் கர்த்தரை புகழுவதற்காக. அல்லேலூயா. ஒரு நல்ல பேச்சாளர் என்ற பெயரை வாங்க அல்ல, நல்ல லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு ஆள் என்று அல்ல, அந்த நபர் மூலமாய் கர்த்தருடைய நாமம் புகழப்பட வேண்டும், பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டுதான் கர்த்தர் அந்த நாளிலே அன்றைக்கு அவர்கள் மூலமாய் அந்த சத்தத்தை தொடிக்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்த பொழுது ஹல்லேலூயா எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு என்ன சொல்றீங்க, இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவர் சொல்லிக்கொண்டாங்க. பயந்து போனாங்க. முதல் கலக்கம் அடைஞ்சாங்க. ஐயோ, நம்ம பாஷையில இவங்க எல்லாரும் பேசுறாங்களே, கடவுளை புகழ்றாங்களே அப்படின்னு பிரமித்து போனார்கள். இப்போ அந்த வந்த எல்லா பாஷைக்காரனும் ஒருத்தர் போய் அரபியம் போய் என்ன செய்யறான், ஒரு கிரேக்கனோட பேசுறான், கிரேக்கன் போய் யூதனோட பேசுறான், ரோம இப்படி எல்லாருமே பேசுறாங்க. என்னங்க நம்ம மொழியில இவங்க பேசுறாங்களே, அவங்களுக்குள்ள பேசி அவங்களை தாங்களே ஆராய்ந்து பார்க்கிறார்கள். எல்லா பாஷைக்காரர்களும் ஒன்றாகிறாங்க. எப்படி இந்த செயல் பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நமக்கு இதை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த லாங்குவேஜ் பற்றி பேசும் பொழுது ஒரு லாங்குவேஜ்ல இருந்து எல்லா லாங்குவேஜையும் கர்த்தர் உண்டாக்க அவரால் முடிஞ்சதுன்னா, இதே சம்பவம் மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு லாங்குவேஜ்ல இருந்து பல லாங்குவேஜ் வந்தது. அது எங்க அப்படின்னா, ஆதியாகமத்துல மனுக்குலம் உருவாகி மனுஷர்கள் எல்லாம் பெருக தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நோவாவுடைய காலம் வருது. பூமி ஜலத்தினாலே அழிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 11 வசனம் சொல்லுகிறது, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஒன் லாங்குவேஜ். ஆமென். ஒரே விதமான பேச்சுன்னு ஒரே ஸ்லாங்ல பேசுறது, ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு. அல்லேலூயா. இப்ப தமிழ்ல ஒவ்வொரு இடத்துலயும் டிஃப்ரெண்டான ஸ்லாங் இருக்கு. இந்தியாவில் ஸ்ரீலங்கால எல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆனா தமிழ் மொழி தான். ஆனா பூமியில ஆதியாகமம் 11வது அதிகாரம் மொழிகள் எல்லாம் தோன்ற முதல் ஒரு மொழிதான் இருந்தது. எந்த மொழி என்று இங்கே சொல்லப்படவில்லை, ஒரே பாஷை இருந்தது. அந்த விவாதத்துக்கு நான் வரல. ஆனால் ஒரு பாஷை இருந்த நேரம் ஜனங்கள் எல்லாரும், அன்றைக்கு இருந்த ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணப்பட்டு ஸ்னேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிறது நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். மனுஷன் நினைச்சான், நம்ம எல்லாம் ஒரு ராஜ்யத்தை கட்டுவோம், நமக்கு ஒரு பேரை உண்டாக்குவோம், நம்ம பேரை உண்டாக்க ஒரு பெரிய வானத்தை தட்டுற அளவுக்கு ஒரு கோபுரத்தை உண்டாக்குவோம். இந்த மொழி ஒரு உதவியா இருந்தது. எல்லாருக்கும் ஒரே மொழி இருந்ததுனால அவங்க எல்லாரும் ஒன்னா வந்து அதை செய்வோம்னு நினைச்சாங்க. அவர்கள் நினைத்து அந்த கோபுரத்தை கட்ட நினைக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் இறங்கி வந்ததை பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்போதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். மனுஷன் எப்ப சுயத்தை நம்புறானோ, எப்ப மனுஷன் என்னால எல்லாம் முடியணும்னா கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். மனிதன் கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும். எப்ப மனிதன் கடவுளை சாராமல் தன் அறிவை சார்கிறானோ அங்கே மனிதன் அழிவை உண்டாக்க துடிகிறான். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இது சரி வராது. நாம் இறங்கி போய்
ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடி அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழக்கத்தின்படி பாஷைகளை கர்த்தர் அவ்விடத்திலிருந்து தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் சிதறி போக பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படித்தான் இன்றைக்கு உலகத்தின் மொழிகள் உருவானது என்று ஆதியாகமம் மனுக்குலத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே நோவாவின் காலத்துக்கு பிறகு பார்க்கிறோம். அப்ப இப்படி மொழி ஒன்றாய் இருக்கும் பொழுது, ஒரே மொழி இருக்கும் பொழுது மனிதன் கடவுள் வேண்டாம் என்று சொன்னான். ஆனால் பெந்தோகோஸ்து நாளிலே ஒரே மொழியை பேசக்கூடிய அந்த கலிலேய மக்கள், எபிரேய பாஷையை பேசக்கூடிய அந்த பின்னணியை உடையவர்கள், கர்த்தருடைய வல்லமை பரத்திலிருந்து அவர்கள் மேல் அமர்ந்த பொழுது, தேவனுடைய நோக்கத்தோடு மனிதன் தேவனோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே அவன் வருகிற பொழுது, அங்கே பல தேசத்திலிருந்து வந்த பல பாஷைக்காரர்கள் ஒரே ஆவியினாலே இணைக்கப்படுகிறார்கள். ஒரே ஆவியானவர், ஒரே கர்த்தராலே ஒரு நோக்கத்துக்காக இணைக்கப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எங்க போய் முடியுமோ என்று சொல்லி அவர்கள் அதை குறித்து பிரமித்தார்கள். இதோடு நான் இன்னைக்கு முடிக்கிறேன். மிச்சத்தை நான் நாளைக்கு தொடருவேன். ஆனால் நான் சொன்ன வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம். 12 வசனத்துக்குள்ள அங்கே நடந்த காரியங்களை பார்க்க முடியும். பெந்தோகோஸ்தின் அனுபவம் என்றால் என்ன? கர்த்தர் ஒரு பலவீனமான ஒரு கூட்டத்தின் நடுவிலிருந்து பலமாக கிரியை செய்ய தொடங்கினார். பலவீனமான ஒரு பகுதியிலிருந்து தன் வல்லமையை உலகம் முழுவதும் கொண்டு போக அந்த கூட்டத்தை தேவன் பயன்படுத்தினார். தேவன் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்பதை இந்த 2வது அதிகாரத்தின் முதல் பகுதியிலே பார்த்தோம். நாளைய நாட்களிலே அங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணின பிரசங்கத்தை பார்க்க போறோம். அவர் என்ன அங்க பிரசங்கம் பண்ணாரு அதை பார்க்க போகிறோம். அப்படியாக இந்த அதிகாரங்களை நாம் தியானம் பண்ணும் பொழுது நமக்குள்ளே ஆண்டவருடைய சித்தமும் நோக்கமும் நிச்சயம் நிறைவேறும். எப்படி பாபேல் அந்த கோபுரத்தை அவர்கள் கட்ட ஆதியாகமம் 11 நினைத்த பொழுது அவர்கள் பேரை உண்டாக்க அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அதை ஆண்டவர் தாறுமாறாக்கி உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் மனிதன் பரவினான், பாஷைகள் உருவானது என்று பார்க்கிறோம். அதே போல 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு பின்பாக மனுக்குலம் திரும்பி அவருடைய இரத்தத்தினாலே இணைக்கப்படவும், மனுக்குலம் திரும்பி தன்னுடைய ஆவியினாலும் வார்த்தையினாலும் இணைக்கப்படவும் உருவாகின நாள் தான் பெந்தோகோஸ்தின் நாள். அந்த பெந்தோகோஸ்து நாளிலே தேவனுடைய வல்லமை பூமியிலே பலமாய் வந்தது. அதனுடைய தாக்கத்தை இன்றைக்கு வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் எதற்காக நாம் இதற்கு இன்னும் காத்திருக்க வேண்டும்? ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த அக்னி, அந்த வல்லமை எங்கள் நடுவிலும் இந்த கடைசி காலத்திலே பலமாய் வரும் பொழுது தேசங்கள் முழுவதும் ஆண்டவருடைய நாமம் பரவும். இன்றைக்கு இயேசுவை அறியாத தேசம் இல்லை, இயேசுவை அறியாத இனம் இல்லை. சகல ஜாதிக்கும் இந்த சுவிசேஷம் சொல்லப்படும் என்று கர்த்தர் மத்தேயுவிலே சொன்னார். அதன்படியே இன்றைக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் முடிவாக போகிறது. அப்பொழுது ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தினுடைய நேரம் நெருங்கி விட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் என்னையும் உங்களையும் அவருடைய கடைசி கால அசைவுக்காக அவர் எழுப்புவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களிலே பதிய வைத்து, நம்முடைய இருதயங்களிலே அவைகளை வேறுண்ட பண்ணி கிரியை செய்விப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த பெந்தகோஸ்து நாளின்
அனுபவத்திலே ஆண்டவரே பெற்ற காரியங்கள் எவ்வளவு பலமாய் இருந்ததப்பா. அன்றைக்கு உம்முடைய வார்த்தை அவர்கள் கேட்டு 120 பேரும் ஓரிடத்தில் கூடி இருந்த பொழுது நீ செய்தவைகளை இந்த பூமியில் இருந்த எல்லா ஜாதி மக்களும் கேட்கத்தக்கதாக நீர் அப்படி ஒரு நாளை உண்டு பண்ணினீர். ஆண்டவரே, எந்த தொழில்நுட்ப வசதியும் இல்லை, எந்த டெக்னாலஜி இல்லை, எந்த வசதி இல்லாத ஒரு காலத்துல உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கத்தை ஒரு இமை பொழுதுல அழகாய் நடத்தி முடித்தீர். உம்மால் மாத்திரம்தான் ஆண்டவரே இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியும். உம்முடைய ஞானத்துக்கு அளவே இல்லப்பா, உம்முடைய அறிவுக்கு அளவே இல்லை அப்பா. எங்க வாழ்க்கையிலும் நீர் வெளிப்படுவீராக, எங்கள் நாட்களிலும் நீர் கிரியை செய்வீராக. எல்லா பாஷை மக்கள் நடுவிலும் ஒரு அக்கினி தீ பற்றி பிடிக்கட்டும் ராஜா. தேசங்களை அசைக்கட்டும், எல்லா மக்களும் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே அப்பா, அந்த அனுபவம் எங்க வாழ்க்கைக்கு வரட்டும்ப்பா. உடைய கையில நான் ஒப்புக்கொடுக்கிறேன். இதை பார்க்கிறவர்களுக்குள்ளும் கர்த்தர் பெரிய ஒரு வெளிச்சத்தை, ஒரு தெளிவையும் கட்டளை இடுகிறார். வழிநடத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அதை செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மறுபடியாக நாளைய நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபத்தில் நிலைத்திருங்கள். தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.